நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போகிறதுக்கு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. ஏன் லேட் ஆகுது, விசா வந்தாலுமே ப்ராசஸிங் டைம் ஏன் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். யாராருக்கெல்லாம் டிலே ஆகுது, டிலே ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர் போகிறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராசஸிங் டிலே ஆகுது. அதாவது கம்பெனி அப்ளை பண்ணி அப்ரூவல் கிடையாது. ஒர்க் பர்மிட்டுக்கே ஒரு நாள் இல்லைனா 2 நாள் ஆகுது. மற்றபடி எஸ்பாஸ் இபாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா கிடச்சி அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுது. 40 to 45 டேஸ் கூட ஆகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டும் விசா வந்ததுக்கப்புறமேட்டும் நிறைய பேர் போகிறதுக்கு, அதாவது அவங்க கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ரீசன்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிலே ஆகிற உண்மையான ரீசனை வச்சு நிறையா பேர் போலி ஏஜென்ட்டுகளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். பட் உண்மையான ரீசனை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கோட்டா இஷ்யூ அப்படிம்பாங்க. கோட்டா இஷ்யூனா என்னன்றதை சொல்லிடுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு ஊழியருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா, சிங்கப்பூர் ஊழியர் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட் இருக்குது. அந்த இது இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டு ஊழியருக்கு வேலை கொடுக்க முடியும். அப்படின்றப்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 சிங்கப்பூரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு ஃபாரினரை எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் தான் இருக்காங்க, இன்னொருத்தங்க இல்லை அப்படின்னா அந்த ஒருத்தங்களை வேலைக்கு சேர்த்துட்டு தான் அந்த ஃபாரினர்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா அப்ரூவல் வர்றதுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக அவங்க சைடு கோட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு சம்பளம் இந்த பாஸ்னா இந்த சம்பளம் தான் அப்படின்றது எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் வர்றதுக்கு டைம் ஆகும். அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்க. முன்னாலாம் நீங்கள் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனே தேவையில்லை. நீங்கள் எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையில்லை. இப்போ இந்த ஒர்க்கர் ஒரு ஃபாரின் ஒர்க்கர் சிங்கப்பூருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே தங்க போகிறாங்க அப்படின்றத MOMல இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. ஓகேங்களா? அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமுக்கு இத்தனை பேர் தான் தங்கணும், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க ஒர்க் பர்மிட்டில் போகிறாங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கணும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆன்போர்டிங் சென்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளம்ப முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ப்ராசஸ் ஆகிறதுனால தான் உண்மையிலே டிலே ஆகிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்றப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆயிடுது. நீங்கள் IPA வந்தாலும் 1 மந்த் கிட்ட ஆயிடுது. இதையே வச்சு போலி ஏஜென்ட்டுகள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை இருக்குது, இவ்வளோ சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாக வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நான் சொன்ன காரணம் எதுவுமே அவங்க எதுவுமே ட்ரை பண்ணாமே நான் சொன்ன காரணத்தை மாற்றி போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே ஆகுது, கோட்டா பிரச்சனையாக இருக்குது, கோட்டா பிரச்சனையாக இருக்குது, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம், பாண்டு பேப்பர் ப்ராப்ளம், இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி இல்லாததை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட கேட்டுருங்க, கோட்டா பிரச்சனை எதுவும் இருக்கா? இல்லை ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. அப்ளை எப்போ பண்ணுவீங்க? அதாவது கம்பெனியில் அப்ளை பண்ணுறது கிடையாது. சில பேர் அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் MOMல கிடைக்க மாட்டேங்குது, ஷோ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கம்பெனியில் தான் உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் அப்ளை பண்ணுறது கிடையாது. கம்பெனியில் உங்களோட டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. கம்பெனி MOMல அப்ளை பண்ணணும். MOMல அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 to 2 நாளைக்குள்ளரையே உங்களுக்கு ஷோ ஆகிடும். மேக்ஸிமம் 3 டேஸுக்குள்ளே MOM வெப்சைட்டில் உங்களோட பாஸ்வேர்டையும், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பாஸ்போர்ட் நம்பரும் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஒன்று பெண்டிங்னா பெண்டிங்னு காமிக்கும், அப்ரூவல்னா அப்ரூவல்னு காமிக்கும், ரிஜெக்ட்னா ரிஜெக்டட்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி காமிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணலை, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். பொய் கூட இல்லாமல் உண்மையாக கூட இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியில் MOMல அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம்பெனியில் அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. MOMல அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல் வர்றது நம்ம கையிலையும் கிடையாது, ஏஜென்ட் கையிலையும் கிடையாது. ஸோ அப்ரூவலுங்கிறது MOM பார்த்து கொடுக்குறதா. ஸோ அதுக்கு அதிகபட்சம் 1 மாதத்துலேருந்து 45 நாள் கூட ஆகலாம். அப்ளை பண்ணிருச்சுன்னா நம்ம பயம் இல்லை, அவங்க போய் சொல்லலைன்னு அர்த்தம், நமக்கு பெண்டிங்னு காமிக்குது, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, அதாவது கோட்டா இருக்காங்கிறத மெயினாக கேட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு
அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆகும். அதிகபட்சம் 10,000க்கு மேலே பே பண்ண வேண்டாம். கம்மியான அமௌண்ட் அட்வான்ஸாக பே பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்மியான அமௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, பொறுமையாக வெயிட் பண்ணலாம். அவங்க இப்போ சொல்கிறாங்கல்ல எத்தனை நாளில் வந்து ஷோ ஆகும், எத்தனை நாளில் எம்ஓஎம்ல அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எம்ஓஎம்ல போயிட்டு நீங்களே செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். அதுக்கப்புறம் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவங்க முடிச்சுட்டு, ஏன்னா அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி உங்களை எடுத்துக்க தான், எவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் கம்பெனிக்கு ப்ராஃபிட். ஸோ உங்களை சீக்கிரமே எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் இந்த ப்ராசஸிங்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அதிகபட்சம் உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள்லேயே வந்துட்டு ஐபி வந்துச்சு அப்படின்னா அடுத்தது அங்கே ஒரு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் கிளம்பிடலாம். இப்போதைக்கு டிஇபி பாஸ் தான், ஐபி வந்தோன்னா 1 வீக்குக்குள்ளே கிளம்புற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா பாஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான டைம் தான் எடுத்துக்கு. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன், பாண்டு பேப்பர் வர்றது, ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டைம் ஆகுது. ஸோ டைம் ஆக தான் செய்யும். உங்களுக்கு ஐபி வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி வந்து ஒரு 3 மாதமே முடிய போகுது, திருப்பி ரினியூவல் பண்ணி ஐபியை கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு இன்னும் எடுத்துக்காமலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் யாராவது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ போடலாம், என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.